கையில் கிடைச்சது தொலைஞ்சா. ரொம்ப பிடிச்சது கிடைக்குமா? அதான் இல்ல, கையில குத்ததே தொலைச்சிட்டே நீலா மயிர்புறங்களாகின்னு கடவுள் அசிங்கமா கேட்பார். ஏய் என்னடி சாப்பிடுற? டீசெண்டா சாப்பிடு. இதுதான் உங்களுக்கு எதுவுமே நான் வாங்கி கொடுத்தேன். ஹலோ ஹலோ, சொல்லு. நீங்க சொல்லுங்க. சொல்லு, நீ சொல்லு. நீங்க சொல்லுங்க. சொல்லு, உனக்கு தான் சொல்றதுக்கு நிறைய இருக்குமே, நீ சொல்லு. எனக்கு சொல்றதுக்குலாம் ஒன்றும் இல்லை. அப்போ உனக்கு பேச ஒன்றும் இல்லைல்ல? ஹலோ, இப்போ எதுக்கு நான் பேசிட்டு இருக்கும் போதே கட் பண்ணேன்? அதான் உனக்கு பேச ஒன்றும் இல்லைன்ட்டு அப்புறம் என்னத்த பேசுறது உங்ககிட்ட? நான் தான் கட் பண்ணுவேன். நீ பண்ணுவப்பா, உனக்கு என்னப்பா? நீ உங்க இஷ்டத்துக்கு சுத்துற, உங்க இஷ்டத்துக்கு இருப்ப, உங்க இஷ்டத்துக்கு காலை கட் பண்ணுவ. நீ பண்ணு, நான் என் வேலையை பார்த்துட்டு போறேன். சாரி சார், உங்க டைம் நான் ரொம்ப வேஸ்ட் பண்றேன்னு நினைக்கிறேன். சரி சாரி, தப்பு என் மேலதான். ஏன் அமைதியாவே இருக்க? சரி சொல்லு. பரவாயில்ல, நீ உன் ஃப்ரெண்டு கூட வெளியே போ. உண்மையாவா சொல்ற? ஆமா. உண்மையா நீ எதுவும் நினைச்சிக்க மாட்டேதானே? சேச்சா, சரி சரி சரி. உனக்கு நான் முக்கியமே இல்லைல்ல. ஏய், நீ தானடி போ சொன்ன. நான் அப்படிதான் சொல்லுவேன். ஆனா நீ என்ன சொல்லணும்? இல்ல எனக்கு நீ தான் முக்கியம், நான் உன்னோட தான் போன் பேசுவேன் அப்படி சொல்லணும். உனக்கு தான் நான் முக்கியமே இல்லையே. போய் உன் கூட்டாளியோடயே போய் ஊர் சுத்தி போ. ஹலோ, கிளம்பிட்டியாடியா? ஆமா கிளம்பிட்டேன். கண்டிப்பா போய் ஆகணுமா? அர்ஜென்ட், நான் என்ன பண்றது? போய் தாண்டி ஆகணும். நேத்திக்கு மாதிரி லேட் பண்ணிட மாட்டியே? இல்ல ஆகாத. ஓடு மாஸ்ல எடுத்துட்டியா? எடுத்துட்டேன். போன்ல சார்ஜ் இருக்கா? ஃபுல்லா இருக்கு. ஃபுல்லா இருக்கா? ஏய், நேற்று மாதிரி ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணி ஏதாவது தயவு செஞ்சு போகிறதே ஒரு நிம்மதியாக கொஞ்ச நேரம் டி. ஃபோனும் பண்ணக்கூடாதா? ரொம்ப சந்தோஷம். சரி சீக்கிரம் வா, நான் ரொம்ப நாள் தனியாலாம் இருக்க முடியாது. எவ்வளோ நேரம் டி ஆக போகுது? ஃபோன் யூஸ் பண்ணிட்டே இருக்காத. இப்போ போறோம், எப்போ வருவாங்க? ஏங்க ஒரு டவுட். என்னம்மா? இந்த ஃபயர் சர்வீஸ்லாம் எதுக்கு ஜென்ஸ் தான் வேலைக்கு இருக்காங்க, லேடிஸ்லாம் எடுக்க மாட்டாங்களா? என்னன்னா பெண்களுக்கு 10 வயசு மட்டும்தான், ஆனால் ஆண்களுக்கு தான். டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? நெஞ்சுல எதுக்கு கல்லு வச்சிட்டு இருக்க? மனச கல்லாக்கிட்டு இருக்க. எதுக்கு? பின்ன உன் கூட எல்லாம் வாழணும்னா என்ன பண்றது? மனச கல்லாதான் ஆக்கிக்கணும். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போ. ஏய், உனக்கு வீடே இல்லையா? ஏன் இருக்கே? அப்ப ஏன் ஹார்ட்லயே இருக்க? ஏய், அந்த பையனை பாரு. உன்னை தவிர நான் வேற யாரையும் பார்க்க மாட்டேன். ஏய் பேபி பேபி, வலிக்குது பேபி. மாமா, இது திறந்துட்டாங்க. என்னால மட்டும் திறக்கவே முடியல. உன்னால ஈஸியா திறக்க முடிஞ்சது, உன் வாய் மட்டும். கடவுள் ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் போய் பாசத்தை காட்ட முடியாது, அதனாலதான் அம்மாவை படைச்சாரு. அதே மாதிரி கடவுள் ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் போய் தண்டனை கொடுக்க முடியாது, அதனால தான் பொண்டாட்டிய படைச்சாரு. ஒரு பொண்ணு நம்மளை பாக்குறதுனாலயோ சிரிக்கிறதுனாலயோ 4 வார்த்தை பேசுறதுனாலயோ அது நம்ம காதல்னு தப்பா நினைச்சுக்க கூடாது. அவ மனசுல நம்ம இருக்குமா இல்லையான்னு தெரியற வரைக்கும் நம்ம பொறுமையா இருக்கணும். அம்மு, நான் மட்டும் உன்னை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணா என்னடி பண்ணிருப்ப? நல்லா இருந்திருப்பேன். தலை எழுத்து இந்த கும்பல வந்து மாட்டிக்கிட்டேன். அப்படியே அம்பானி வீட்டுக்கு மருமகளா போயிருப்பிய. முகரைய பாரு. வேற என்ன நடந்திருக்கும்? இந்த கோமாளி இல்லனா இன்னொரு ஏமாளி வந்து மாட்டிருப்ப. உனக்கு எப்ப காசு வேணும்னாலும் உன்கிட்ட கேட்க கூடாது, அதானே? குத்தினது நண்பனா இருந்தா செத்தா கூட சொல்லக்கூடாது. அதுதான் உண்மையான நண்பனுக்கு அழகு. அது பழசு. அப்ப புதுசு? அடிச்சது மனைவியா இருந்தா
ரத்தமே வந்தாலும் சத்தமா கத்தவே கூடாது. அதான் நல்ல புருஷனுக்கு. ஆறுலாம் கட்டின பொண்டாட்டியா அப்படியே லவ் பண்றாங்களோ சிரிக்கிற மாதிரி சந்தோஷமா வச்சுக்கிறாங்களோ 50% நோயே வராதான். அப்ப 2 கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்க 100% நோயே வரும். எங்க பொண்ணுங்க எல்லாம் பயங்கரம்